ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 2026 பிப்ரவரி 27 அன்றைக்கு திரையரங்குகளிலும் ஓடிடியிலும் வெளியாக இருக்கிற புதிய திரைப்படங்கள் என்னென்னு முழுசா பார்க்க போறோம். இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீக். ஏன்னா மொத்தம் 12 ரிலீஸ்கள் இருக்கு. அதுல 5 ஓடிடி ரிலீஸ், 7 தியேட்டர் ரிலீஸ். அதிலும் ஒரு பெரிய ரீ-ரிலீஸ் கூட இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல் தடவையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட தமிழ் சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து கிடைக்கும். இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ பார்க்கலாம். தாய் கிழவி சிவகுமார் முருகேசன் இயக்கியிருக்கார். ராதிகா சரத்குமார் லீட் ரோல். சிங்கம்புலி, முனிஷ்காந்த், அருள்தாஸ் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ரூரல் காமெடி டிராமா. ஒரு கிராமத்து பாட்டி வாழ்க்கையை மையமாக வைத்து கதை நகரும். இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருக்கார். அதனால் பெரிய திரையரங்குகளில் ரிலீஸ் கிடைத்திருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது நல்ல படமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக ஆழி சரத்குமார் நடிச்சிருக்கார். மாதவ் ராமதாஸ் இயக்கியிருக்கார். இந்த படத்தில் சரத்குமார் ஒரு போட் மெக்கானிக் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். கடல் சார்ந்த இடங்களில் நடக்கும் கதை. ஒரு இளைஞன் அவருடைய மகளை காதலிப்பது, அதிலிருந்து வரும் மோதல்கள், இதுதான் கதை. சரத்குமார் லுக் ரொம்ப பேசப்படுகிறது. 71 வயசுல கூட இவ்ளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம். அடுத்ததாக ஃபோர்த் ஃப்ளோர் எல்.ஆர். சுந்தரபாண்டி இயக்கியிருக்கார். ஆரி அர்ஜுனன், தீப்ஷிகா, பவித்ரா, தலைவாசல் விஜய் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு கட்டிடத்தின் 4வது மாடியில் நடக்கும் மர்ம சம்பவங்களை மையமாக வைத்து கதை நகரும். ட்ரெய்லர் பார்த்தாலே நல்ல த்ரில்லிங் ஃபீல் இருக்கு. ஆரிக்கு இது ஒரு கம்பேக் படமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக சட்டங்கள் 1000 பிப்ரவரி 27 அன்றைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பிராட்வே சுந்தர் இயக்கியிருக்கார். பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக பிரச்சனைகளை பேசும் சோஷியல் டிராமா. பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத படம், ஆனாலும் கான்செப்ட் ஸ்ட்ராங். அடுத்ததாக எ ஃபில்ம் அம்பேத்கர் ரிட்டர்ன்ஸ். ஷவாங்கோ இயக்கியிருக்கார். சமூக கருத்து பேசும் படம். அம்பேத்கர் சிந்தனைகள் இன்றைய சமுதாயத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லும் முயற்சி. சிறிய பட்ஜெட் படமானாலும் மெசேஜ் முக்கியம். அடுத்ததாக த ரைஸ் ஆஃப் அசோகா பிப்ரவரி 27 அன்றைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ஃபில்ம். வினோத் வி டொன்னதல்லி இயக்கியிருக்கார். சதீஷ் நினசம், சப்தமி கவுடா நடிச்சிருக்காங்க. அசோகர் காலத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த பீரியட் ஆக்ஷன் படம். இது ஒரிஜினல் கன்னட படமானாலும் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த வாரத்தின் மிகப்பெரிய ஹைலைட் தெரி ரீ-ரிலீஸ். விஜய் நடித்த இந்த படம் அட்லி இயக்கம், ஜி.வி. பிரகாஷ் இசை. சமந்தா, ஏமி ஜாக்சன், மகேந்திரன், பேபி நைனிகா நடிச்சிருக்காங்க. 2016 வெளியான இந்த படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர். இப்போ பிப்ரவரி 27 ரீ-ரிலீஸ் ஆகுது. முன்னாடி பல தடவை போஸ்ட்போன் ஆன பிறகு இப்ப ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே கில்லி ரீ-ரிலீஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கியது. அதனால் தெரி கூட நல்ல கலெக்ஷன் அடிக்கும் என்று எதிர்பார்ப்பு. இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ்ல ஆரம்பிக்கிற பெரிய ரிலீஸ் பிரிட்ஜ்டன் சீசன் 4 பார்ட் 2. இது பிப்ரவரி 26 அன்று நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுக்க பெரிய ரசிகர்கள் கொண்ட ஒரு பீரியட் ரொமான்டிக் டிராமா சீரீஸ் இது. இந்த புதிய சீசன்ல முக்கியமாக பெனடிக்ட் பிரிட்ஜ்டன் மற்றும் சோஃபி இவர்களோட காதல் கதையை மையமாக வைத்து கதை நகரும். லவ், ராயல் லைஃப், சஸ்பென்ஸ், எமோஷன் எல்லாம் கலந்த ஒரு ஸ்டைலிஷான கான்செப்ட். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அதனால் ஹாலிவுட் சீரீஸை தமிழ்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்ததாக அக்யூஸ்ட் பிப்ரவரி 27 அன்று நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கிரைம் டிராமா த்ரில்லர். இந்த திரைப்படத்தை அனுபவ் சின்ஹா இயக்கியிருக்கார். முக்கிய கதாபாத்திரத்தில் கொன்கொனா சேன் சர்மா நடிச்சிருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு குற்றச்சாட்டில் சிக்கிக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கை எப்படி மாறுது, சமூகம் எப்படி ரியாக்ட் பண்றது, உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிற த்ரில்லிங் கதையான இருக்கும். இந்த படம் தமிழ்ல டப்பிங்கோட ரிலீஸ் ஆகுது. ஓடிடி ரசிகர்களுக்கு இது நல்ல வீக்கெண்ட் படம். அடுத்ததாக ரோஸ்லின் சீக்ரெட் ஸ்டோரிஸ் பிப்ரவரி 27 அன்று ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் வெப் சீரிஸ். இதில் முக்கியமாக நம்ம நடிகை மீனா நடிச்சிருக்காங்க. அவருடன் வினீத், சஞ்சனா டிப்பு உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. இது ஒரிஜினல் மலையாளம் சீரிஸ் ஆனாலும் தமிழ்ல டப்பிங்கோட ரிலீஸ் ஆகுது. டீசர் பார்க்கும்போது ஒரு டார்க் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபீல் கிடைக்குது. ஒரு குடும்பத்தை சுற்றி நடக்கும் மர்மம், அதுக்குள்ள மறைந்திருக்கும் உண்மை, இதுதான் கதை மையம். அடுத்ததாக ஹனி பிப்ரவரி 27 அன்று சன் என்எக்ஸ்டி மற்றும் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர். நவீன் சந்திரா, திவ்யா பிள்ளை, ராஜா ரவீந்திரா உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணை சுற்றி நடக்கும் மர்ம சம்பவங்கள், மனநிலை மாற்றங்கள், அதுக்குள்ள இருக்கும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிற கதை. ஹாரர் மற்றும் சஸ்பென்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன்.
அடுத்ததாக தடயம் பிப்ரவரி 27 அன்று Z5ல ரிலீஸ் ஆகுது. இது ஒரு தமிழ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ். இதில் சமுத்திரக்கனி லீட் ரோல். அவருடன் சிவா, ராஜ் டிராந்தாஸ், முன்னா ரமேஷ் நடிச்சிருக்காங்க. ஒரு பழைய கொலை வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிற போலீஸ் அதிகாரியின் கதை. பிரஸுக்கு முன்னே ஸ்கிரீனிங் காட்டியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒன்று. மேலும் ஓடிடியில சேர்க்கப்பட்ட சில படங்கள் த ஹவுஸ்மேட் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்கோட கிடைக்குது. ஜீனோ சைஃபை டிராமா பிரைம்ல கிடைக்குது. கருடன் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்குது. த பிளஃப் ஆக்ஷன் த்ரில்லர் மல்டி லாங்குவேஜ்ல பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகுது. மொத்தத்தில் இந்த வாரம் தியேட்டர்ல தெரி ரீ ரிலீஸ், ஆழி, தாய்கிழவி, ஃபோர்த் ஃப்ளோர், சட்டங்கள் 1000, எஃப்லிம், த ரைஸ் ஆஃப் அசோகா வெளியாகுது. ஓடிடியில பிரிட்ஜ்டன் சீசன் 4 பார்ட் 2, அக்யூஸ்ட், ரோஸ்லின், ஹனி, தடயம் வெளியாகுது. இந்த வாரம் நீங்கள் பார்க்க போறது தெரி ரீ ரிலீஸா இல்ல நியூ மூவிஸா இல்ல ஓடிடியில சீரிஸா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.